ஹாய் எவ்ரிவன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ட்ரிபிள் ஒன் டேரோ இன் தமிழ். மே ஃபஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். மணி ரிலேட்டடாக பார்க்கும்போது கொஞ்சம் அதிகமாக பொறுமை காக்க வேண்டியிருக்கு. ஓவர் இமோஷ்னல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் உங்களுக்கு மணி ரிலேட்டடான குட் நியூஸும் வரும். ஓகேவா? நீங்கள் எதிர்பார்த்துட்டு ரொம்ப வருஷமாக காத்துட்டு இருந்த வர வேண்டிய மணி உங்களுக்கு வரும். பழைய ஃப்ரெண்ட்ஸு யாராவது வாங்கியிருக்கலாம், இல்லை உங்கள் சின்ன வயசில் பழக்கமானவங்க, அவங்க அந்த மாதிரி சில பேருக்கு அவங்கள்ட்ட இருந்து வர வேண்டிய மணி வரும். ஓகே, ஸோ 3 ஆஃப் கப்ஸ் பார்க்குறோம். அகெயின் நேற்றும் பார்த்தோம்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ ஒரு செலப்ரேஷன், ஒரு ஈவெண்ட், ஃப்ரெண்ட்ஸோட ஒரு செலப்ரேஷன். ஸோ அப்படி நீங்கள் ஒரு ட்ராவல் அப்படி போகலாம். இல்லை நிறைய பேர் கூடி இருக்கிற இடம், ஒரு பார்ட்டி, அந்த மாதிரி அங்கே போகிறது மூலமாக உங்களுக்கு எதிர்பார்க்குற மணி கிடைக்கும் அப்படின்றத பார்க்க முடியுது. அண்ட் ஆல்சோ மேபி நீங்கள் மீட் பண்ணலாம். உங்களுக்கு சின்ன வயசு ஃப்ரெண்டு அப்படி யாரையாவது மீட் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 6 ஆஃப் கப்ஸ் இருக்குது. ஓகே, அண்ட் எஸ், கொஞ்சம் ஓவர் இமோஷ்னல் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஒரு அட்டாச்மெண்ட் ஏற்படும். மணி ரிலேட்டடாக பார்க்கும்போது நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். ஓகேவா? ஸோ உங்களுக்கும் ஒரு தெளிவு கிடைக்கும். ஒரு நியூ ஐடியாஸ் கூட வரும். ஓகே, அதை நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான முயற்சியை எடுப்பீங்க. அண்டு சில பேர் ட்ராவலில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. சப்போஸ் நீங்கள் பஸ் அந்த மாதிரி ட்ராவல் பண்ணுறீங்களா, ஸோ உங்களுடைய திங்ஸை கேர்ஃபுல்லாக வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ யூ ஷுட் பி வெரி கேர்ஃபுல். அது கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. பஸ்ஸோ ட்ரெயினோ அப்படி போகிறீங்க அப்படின்னா. ஓகே, இன்றைக்கோ ட்ராவலில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றத ஞாபகத்தில் வச்சுக்கலாம். ஸோ நேர்மையான முறையில் உங்களுக்கு மணி வரும். நீங்களும் அந்த நேர்மையான முறையில் சில விஷயங்களில் செயல்படுவீங்க அப்படின்னு பார்க்க முடியுது. கரியர் ரிலேட்டடாக பார்க்கும்போது நீங்கள் விருப்பப்படுற விஷயம் கொஞ்சம் ஒரு ஸ்டக் எனர்ஜியாக தெரியுது. நீங்கள் தான் விரும்புகிறீங்க, ஆனால் அதை எடுத்துக்கவா வேண்டாமா? மணியோ, கரியரோ, பிஸ்னஸோ, ஜாபோ கூட இருக்கலாம். ஸோ மேபி சில பேர் ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கிறீங்க, ஆனால் அது உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லாமல் இருக்கலாம் சில பேருக்கு. ஸோ நீங்கள் பிடித்த ஒரு பொசிஷன் போகணும் அப்படின்னா அது உங்களுக்கு அதுலேயுமே போக முடியாமல் இருக்கிற பொசிஷனே காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஸோ என்ன பண்ணுறது, முடிவெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை, அந்த மாதிரி ஸ்டக் எனர்ஜி இருக்கிற மாதிரி இருக்கு. பட் வேர்ல்டு கார்டு பார்க்கும்போது அந்த ஸ்டக் எனர்ஜிலேருந்து ஒரு ஸ்டெப் நீங்கள் எடுத்து வச்சா கூட ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தெரியுது. உங்களுக்கு யாராவது வழிகாட்டுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருந்தால் மேபி நீங்கள் பார்ட்னர்ஷிப்பில் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதில் ஒருத்தர் சைல்டிஷாக இருக்கலாம், ஒருத்தர் அவங்க தான் ஆர்டர் போடக்கூடியவங்களாக இருக்கலாம். அவங்க நினைக்கிற மாதிரி தான் நடக்கணும் அப்படின்னா. ஸோ அதில் ஒரு ஸ்டக் எனர்ஜி ஏற்படுற மாதிரி இருக்குது. ஓகே, பட் ட்ராவல் இருக்கும். மணி, பிஸ்னஸ், கரியர் ரிலேட்டடாக ட்ராவல் இருக்கும். சில பேர் அப்ராட் போகணும் அப்படின்றத பற்றி ஆழமாக யோசிக்கிறீங்க. அதை பற்றின ஒரு முடிவு எடுக்கிறீங்க. ஒரு நியூ பிகினிங், அப்ராடு போகிறது, அது மாதிரி சில பேருக்கு நியூ ஜாபு, ஒரு ப்ரமோஷன், ஹையர் பொசிஷன், நீங்கள் விரும்பக்கூடிய பொசிஷன் எல்லாமே அமையும். ஆனால் உங்களுக்கு தான் ஒரு பயம் இருக்குது, இல்லை இருக்கிற பொசிஷனை விடுறதுக்கு ஒரு பயம் இருக்கலாம். ஓகே, ஆனால் நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கும்போது உங்களுக்கு சக்ஸஸ் இருக்கும் அப்படின்னு தெரியுது. ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக பார்க்கும்போது உங்கள் பர்சன் இன்னும் பாஸ்டே நினச்சிட்டு அதே பிடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் மூவ் ஆன் பண்ணால் தான் இது சரி வரும், என் வாழ்க்கை மாறும் அப்படின்ற ஒரு தாட்டு, அந்த ஒரு எனர்ஜி தெரியுது. மூவ் ஆன் பண்ணுறீங்க அப்படின்றத பார்க்க முடியுது.
அதாவது பாஸ்ட்டே நினச்சி வருத்தப்பட்டுட்டு இருந்த அந்த ஒரு நிலையிலேருந்து நீங்கள் வந்து மூவ் ஆன் பண்ணுறீங்க. பண்ணி உங்களுக்கான ஒரு டைரெக்ஷனை நோக்கி போகிறீங்க. பட் எனிகோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு நியூ பிகினிங் வரும் அப்படின்ற ஒரு நீங்கள் போட்ட எஃபர்ட் எல்லாம் நம்பி உங்களுக்குள்ள ஒரு அந்த வெயிட் பண்ணுற ஒரு ஃபீலும் அதுவும் அதோட மூவ் ஆன் பண்ணாலும் அந்த ஒரு உணர்வு இருந்துட்டு தான் இருக்குது அப்படின்னு பார்க்க முடியுது. சன்னு 7 ஆஃப் ஒன்ஸ், இது என்னது, நைட் ஆஃப் ஸ்வர்ட்ஸ். ஓகே, ஸோ இவர் என்ன பண்ணுறாரு பாருங்கள், இப்போ தான் இவருக்கு ஒரு புரிதல் வருது. ஓகே, ஸோ ஜெண்டர் யார் வேணாலும் இருக்கலாம், மேல் ஆர் ஃபீமேல். அவங்களுக்கு வந்து இப்போ தான் வந்து ஒரு புரிதல் வருது. ஸோ இது வரைக்கும் பிளாக்டாக இருந்தாங்க. இப்போ வந்துட்டு ஒரு நியூ பிகினிங் வேணும்னு நினைக்கிறாங்க. எஸ், இன்னுமே வந்து எது சரி எது தப்பு அப்படின்றது இன்னுமே வந்து அவங்களால வந்து ஃபுல்லாக புரிஞ்சிக்க முடியல. சாரி. ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸ் பார்க்கும்போது ஒரு நியூ பிகினிங் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஏற்படும் அப்படின்றத பார்க்க முடியுது. ஓகே, ஜஸ்டிஸ் பார்க்கும்போதும் ஒரு பேலன்ஸ்டு சிச்சுவேஷன் வந்து ஏற்படுது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஸோ அதுக்கு அவங்க வேகமாக வந்து ஆக்ஷன் எடுக்கிறாங்க அப்படின்றதையும் பார்க்க முடியுது. பாஸ்ட்டை வந்து யோசிச்சுட்டே தான் இருக்கிறாங்க. ஆனால் கொஞ்சம் மேபி அதுலேருந்து சில விஷயங்களை லேர்ன் பண்ணிக்கிறாங்க. வேறு மாதிரியும் கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஓகே, ஒரு கிளாரிட்டி அவங்களுக்கு வந்து கிடைக்குது. இல்லைன்னா கிளாரிட்டி வேணும் அப்படின்றத நோக்கி ஓடிட்டே இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. சம்வாட் வந்து ஒரு உண்மை தெரியணும் எனக்கு, இல்லைனா எனக்கான நியாயம் வேணும்னு அவங்க யோசிக்கிற மாதிரி இருக்கு. அதுவரையும் நான் பிளாக்டாக இருப்பேன் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸும் போயிட்டு இருக்கு. ஏதோ மெசேஜ் வருதுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இன்னொரு விஷயம் என்ன தெரியுதுன்னா, இப்போது நீங்கள் வந்துட்டு பிளாக்ட் ஆகிட்டீங்க, ரைட். இது வந்து உங்கள் பார்ட்னர் வந்து பாஸ்ட்டே யோசிச்சுட்டு இருக்காங்க. ஓகே, நீ யோசிச்சுட்டே இருப்பா, நான் இன்னும் வந்து எனர்ஜியை வேஸ்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பிளாக்ட் ஆகிட்ட மாதிரி தெரியுது. உங்களுக்கான ஒரு நியூ பிகினிங், ஒரு நியூ லைஃபு, நியூ கரியர், நியூ ஜாப், அதை நோக்கி இருக்குது உங்களுடைய பார்வை அப்படின்றது தெரியுது. அப்படி நீங்கள் திரும்பினதுக்கப்புறம் அவங்க உங்களை நோக்கி ஓடி வந்துட்டு இருக்காங்க. ஓகே, பட் இப்போது உங்கள் மனசில் வந்துட்டு அந்த சிச்சுவேஷனை வந்துட்டு பேலன்ஸ்டாக எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றத நீங்கள் கொஞ்சம் திரும்பி பார்க்கல. ரைட், அவங்க முழுசாக வரட்டும்ல, அந்த மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. பிகாஸ் இன்னும் அவங்க நைட் ஆஃப் ஸ்வாட்ஸ் எனர்ஜியில் தான் இருக்கிறாங்க. ஸோ யூ டோன்ட் லைக் தட் எனர்ஜி. அந்த எனர்ஜி இன்னும் பிடிக்கல. பிகாஸ் இன்னும் அந்த எதையும் யோசிக்காமல் டக்கு டக்குன்னு முடிவெடுக்கிறது, அந்த மாதிரி ஒரு எனர்ஜி தெரியுது. அந்த எனர்ஜி வந்து உங்களுக்கு பிடிக்கல. ஓகே, ஸோ நீங்கள் ஒரு பிளாக் எனர்ஜியில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் மூவ் ஆன் பண்ணுறீங்க, ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படின்றது தான் பார்க்க முடியுது. ஜஸ்டிஸ் இருக்கீங்க. சில பேருக்கு அவங்க பர்சன் வந்து அவசரப்பட்டு டிவோர்ஸ் ரிலேட்டடாக முடிவு எடுத்திருக்கலாம். பட் யூ ஆர் நாட் ரெடி அப்படின்ற மாதிரி இருக்கா? ஓகே,
ஸோ ஜஸ்டிஸ் நைட் ஆஃப் ஸ்வாட்ஸ் பார்க்கும்போது உங்களுடைய பர்சனுக்கு வந்து இப்போ தான் வந்துட்டு சரி எது சரியாக தான் இருக்குது அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து அவங்களுக்கு வருது. ஓகே. என்ன சரியாக இருக்குது அப்படின்னா, இந்த ரிலேஷன்ஷிப் இதுதான் வந்துட்டு ஒரு உண்மையான ரிலேஷன்ஷிப், இதுதான் ஒரு கரெக்டான ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படின்ற ஒரு ஒரு ஃபீல் அவங்களுக்குள்ள வந்து ஏற்படுது அப்படின்னு பார்க்க முடியுது. ஓகே. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஐ வில் மீட் யூ இன் மை நெக்ஸ்ட் வீடியோ. டேக் கேர். பை.